ஹாய், வெல்கம் பேக் டு லீனாஸ் ஹோம் ஃபுட்ஸ். என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இன்றைக்கி நம்ம நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கிற ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவா உப்புமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரவாவை நல்லா வறுத்துக்கலாம். நான் இந்த பவுல்னால ஒரு பவுல் ரவா எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் மேலாலும் மெஷர் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு பவுல் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இதை நல்லா இப்போது 3 நிமிஷத்துக்கு வறுக்க போகிறோம். அதோட ஸ்மெல் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ரவா ஆறினதுக்கப்புறமா கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 வரமிளகா போல் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம், அதனால இது சும்மா தாளிக்கிறதுக்கு மட்டும் 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகாவையும் நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 3 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக கூட வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வதக்க போகிறோம். வெங்காயத்தோட கலர் மாறணும்லாம் அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக ஒரு 1 மினிட் இல்லை 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இதோட கலர் மாறணும்லாம் தேவையில்லை, நான் அதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். சும்மா ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட் போல் வதக்கிட்டு நம்ம இதில் எந்த பவுலால் ரவா எடுக்கிறீங்களோ அதே பவுலால் 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சுடு தண்ணி தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அது 1.25 அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். நீங்கள் எதனால மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்போ இல்லை பவுலோ எது எடுத்தாலும் அதில் 1.25 அளவுக்கு தண்ணி மட்டும் மெஷர் பண்ணி கொதிக்க வச்ச தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன், அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரவாவை சேர்த்துக்கோங்க. ரவாவை சேர்த்துட்டு நல்லா டக்குன்னு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், இல்லாட்டி அது அப்படியே கட்டி ஆகிடும். இதை நல்லா இந்த தண்ணியெல்லாம் அது நல்லா அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு ஹையில் தான் வச்சுருக்கேன், இன்னும் நான் லோ பண்ணல. இப்போ தண்ணி எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு மூடி வச்சு மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 2 நிமிஷம் வரைக்கும் இது இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மறுபடியும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இதை நல்லா அந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை உடச்சி விட்டிங்கன்னா அது அந்த ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்துடும், உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடுப்பு இன்னொரு அடுப்புக்கு மாற்றிடுங்க, ஏன்னா அது சூடாக இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் மாற்றி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மூடி இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா அது உதிரி உதிரியாக ஆகிடும். அப்போது பார்த்திங்களா, அது எப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி உதிரி உதிரியாக நல்லா சூப்பராகவும் இருக்கும். அப்போ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.